Hi friends, welcome to Relax Recipes. வாயில போட்டாலே கரையிற மாதிரி ஒரு அல்வாங்க 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, திடீர்னு விருந்தாளி வந்தாலும் சரி, இந்த அல்வா செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்தலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நெய் மிதக்க அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் நெய், எண்ணெய் 2 கலந்து எடுத்துருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. அளவுகள் எப்படினாலும் எடுத்துக்கலாம், நெய் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பை ரொம்ப கோல்டு கலர் ஆக்கிட்டாங்க, லைட்டான ஒரு இளம் கலர் மாறி வரும் பாருங்கள், அப்போமே எடுத்து வச்சிடணும். எண்ணெய் சேர்க்கையில் கண்டிப்பாக வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இதுக்கு காஞ்ச திராட்சை தேவையில்லை. ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு கடலை மாவை இந்த நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுபடணும். 4 நிமிஷம் வறுத்துக்கணும். 4 நிமிஷம் கணக்கு, 3லேருந்து 4 நிமிஷம். தீ எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி நுரைச்சி வரும். அப்புறம் நல்ல கலர் மாறி வாசம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கருத்து போக விட்டுறக்கூடாது, ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த நுரை கட்டிகிட்டு இருந்தது பாருங்கள், அதெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி க்ரீமி ஆகும். இதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே எடுத்து வச்சிடணும். நிறைய ரெசிப்பியில் நெய்யில் வறுத்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி மாவு ஐட்டங்களை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வைக்கல, அடுப்பு அணைச்ச பிறகு கூட நல்லா கிளறி விடணும். இல்லை அதில் இருக்க சூட்லேயே ரொம்ப கருத்து போயிடும், கலரும் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இந்த கடலை மாவு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு நான்ஸ்டிக் பேனோ கனமான பேனோ எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனி, அதுக்கு 2 மடங்கு தண்ணி. நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம். 1/2 கப் சீனி, 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பாலில் மஞ்சள் கலர் கலந்துட்டு சேர்த்துக்கலாம். பாலில் சேர்க்கையில் கொஞ்சம் ஒரு சொட்டு சேர்த்தா கூட நல்ல கலர் கொடுக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்கையில் நீங்கள் அடுப்பை அணைச்சி வச்சுட்டு கடலை மாவை கலந்துட்டு அடுப்பை ஏற்றிக்கலாம். இல்லது குறைஞ்சி தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகினராக இருந்தால் தாராளமாக நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடலை மாவு கரைசலை சேர்த்துட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். இது சட்டுன்னு கட்டி ஆகிடுங்க. நம்ம கடலை மாவு சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துலேயே நல்ல அல்வா பதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்க இனிப்போட அளவு பார்த்திங்கன்னா மிதமான இனிப்பாக தான் இருக்கும். கடலை மாவுக்கு ஈக்குவலாக சீனி சேர்க்கல, மிதமாக சுகர் சேர்க்கல, மிதமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதை விட இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 1/4 கப் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ இன்னும் ஒரு டேபிள் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஓரங்களில் நெய் வர ஆரம்பிச்சாக்கில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாருங்க முந்திரி பருப்பை, இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இந்த அல்வா வாயில் போட்டாலே கரைஞ்சிடுங்க. நம்ம வார்த்தைக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட உண்மையிலேயே அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது நம்ம கோதுமை அல்வா மாதிரி நம்ம 1 வாரம் 10 நாள் வச்சுருக்க முடியாது. ஒரு 2 நாள் தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சட்னி எந்த ரெசிபீஸ், எந்த ஸ்வீட் வீட்டில் செய்வீங்களோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.